இந்த சங்கம் என்கின்ற ஒரு பெருமரபு இருக்கிறது இல்லவா? முதல் சங்கம் என்பது கடல் கொண்ட மதுரை. கடல் கொண்ட மதுரை என்பது இன்றைய ஈழம், குமரி கண்டம்னு சொல்றோம் இல்லையா? அது பெரும் நிலப்பரப்பு. 4400 ஆண்டுகள் நடைபெற்றதாக இறையனார் களவியல் உரை சொல்கிறது. முதல் சங்கம் கடல் கொண்ட மதுரை. இரண்டாவது சங்கம் கவாடபுரம். அந்த கவாடபுரத்து சங்கம் 3400 அல்லது 600 ஆண்டுகள், எனக்கு சரி செய்யவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், 3600 ஆண்டுகள் நடந்ததாக இறையனார் களவியல் உரை சொல்கிறது. மூன்றாவது தமிழ் சங்கம் இன்றைய மதுரை அல்ல, அது கூட ஒருவேளை கீழடி அதோடு விரிவுபட்ட ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இதையே நான் நம்புகிறேன் என்றால், நிலத்தினுடைய வரலாறு தனித்துவமானதல்ல. நிலத்தினுடைய வரலாறு என்பது கடலின் உள்வருகையும் கடலின் பின்வாங்குதல். அதனால கதிர்வெடித்து பிழவு விழ என்கின்ற அந்த பாடலும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, அதை பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப பின்வாங்கி போறப்போ கடலுக்குள் இருந்த மலை எழுகிறது. அங்குதான் முதல் உயிர் தோன்றுகிறது. நான் கூட முன்னர் எல்லாம் இதெல்லாம் சொல்ற நேரம் நான் கொஞ்சம் வேடிக்கை தான் சிரிப்பேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்வரும் தோன்றி மூத்த குடி என்னெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராரத்தில் அப்படின்னு நானும் கொஞ்சம் கொஞ்சம் சயின்டிபிக் கொஞ்சம் நான் தமிழை சிலவற்றை ஆழமாக காதலித்தாலும் அது அறிவுக்கு முரணானதாக போய்விடக் கூடாது என்கின்ற கவனம் எப்போதும் எனக்கு இருப்பது உண்டு. ஆனால் பிறகுதான் அந்த கதிர்வெடித்து பிழம்பு விழ பாடலை அதை ஆழமாக படிக்கத்தான் இந்த கடலினுடைய உள்வருகையும் பின்வாங்குதலும் தான் நிலத்தினுடைய வரலாறு என்கின்ற புரிதல் ஏற்பட்ட பிறகு, அப்ப கடல் பின்வாங்குகிற பொழுது நிலம் தோன்றுவதற்கு முன்னால் மலை தோன்றுகிறது இல்லவா? அப்போ கல்லும் மண்ணும் வரதுக்கு முன்னாடி மலை. ஆனால்தான் குறிஞ்சி கடவுள் முருகன் மூத்த கடவுள் என்று சொல்லுவது. முதற்கடவுள் முருகன் சொல்றப்போ அவர் மலையில் தோன்றிய குறிஞ்சி மக்களுக்கான ஒரு கடவுள். அப்ப மலையில் தோன்றிய அந்த மக்கள், நிலம் வருவதற்கு முன்பே மலை என்பது நிலமும் சேர்ந்ததுதான். மலையில் தான் முதல் பல்லுயிர் கோலம் உருவாகி இருக்கிறது. அந்த பல்லுயிர் கோலத்தில் பிறந்த முதற்குடி என்பதும், அந்த முதற்குடி பேசிய மொழி தமிழ் மொழி என்பதும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி. அந்த பாடலை இனிமேல் எல்லாரும் நீங்க போய் படிங்க, ஆழமாக தியானித்து படித்து பாருங்கள். அறிவியல் உண்மை, எவல்யூஷனரி ஹிஸ்டரிங்கிறது தமிழுக்கு சார்பாக இருப்பது உங்களுக்கு புரியும்.